ஓம் சரவண பவா. என் குழந்தையே, நீ கவலையோட இருக்கியா? மனம் சோர்ந்து போச்சா? உழைக்கிறாய், ஆனா பலன் வரலையா? நான் தான் முருகன் பேசுறேன். பழனி மலையிலிருந்து, மருதமலையிலிருந்து உன் மனசுக்குள்ளேயே வந்து பேசுறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ தனியாக இல்லை. உன் கண்ணீர் ஒவ்வொன்னையும் நான் பார்த்திருக்கேன். உன் முயற்சியை ஒவ்வொன்னையும் நான் எண்ணி வைத்திருக்கேன். இந்த உலகம் உன்னை சோதிக்கலாம், ஆனா முருகனுடைய பக்தனை தோற்கடிக்க யாராலும் முடியாது. நீ நினைக்கிறாய், என் வாழ்க்கை ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? நான் எப்ப முன்னேறப் போறேன்? அந்த கேள்விக்குத்தான் நான் சொல்றேன். கஷ்டம் உன்னை உடைக்க வரல, உன்னை வலிமையாக்கத்தான் வந்திருக்குது. வேல் என் கையில் இல்லை என்றால் அது ஆயுதம். வேல் என் கையில் இருந்தால் அது நம்பிக்கை. உன் கையில் வேல் இல்லையா? உன் நம்பிக்கையே வேல், உன் உழைப்பே வேல், உன் பொறுமையே வேல். ஒரு நாள் நீ அழுதிருப்பாய், அந்த நாளே நான் உன் பக்கத்துல நின்றிருப்பேன். நீ தளர்ந்திருப்பாய், அந்த நிமிஷமே நான் உன் தோள்ல கை வைத்திருப்பேன். என் குழந்தையே, உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல்லு. வேலை வேண்டுமா? பணம் வேண்டுமா? குடும்ப சாந்தியா? குழந்தை பாக்கியமா? ஆரோக்கியமா? கமெண்ட்ல சொல்லு. நான் படிச்சிட்டு உனக்கு உரிய வரத்தை தர்றேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வை. நீ முயற்சி செய்யணும், நீ உழைக்கணும், நீ நம்பிக்கை விடக்கூடாது. நான் மலையில உட்கார்ந்திருக்கேன்னு நினைக்காதே, நான் உன் மனசுல உட்கார்ந்திருக்கேன். நீ எழுந்து முயற்சி பண்ணும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோட நடக்கிறேன். ஒரு தடவை என் கோயிலுக்கு வா. கால்கள் வலிக்கட்டும், மனம் லேசாகட்டும், கண்கள் கண்ணீரோட சிரிக்கட்டும். அங்க வந்து நிமிர்ந்து நில். ஓம் சரவணபவான்னு சொல்லு. அப்போதான் உனக்கு புரியும் நீ எவ்வளவு வலிமையானவன் என்று. இந்த வார்த்தைகள் உன் மனசுக்கு தொட்டிருந்தா லைக் பண்ணு. உன் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணு. உன் வரத்தை சொல்லணும்னா கமெண்ட் பண்ண மறக்காதே. நான் முருகன், உன்னை கைவிட மாட்டேன். உன் காலம் வரும், அந்த நாளை நானே கொண்டு வருவேன். ஓம் சரவண பவா.